அதாவது ஒரு நம் மொழியை காக்கணுங்கிற எண்ணம் கொண்ட ஒரு நபரு அந்த மொழி போராட்டத்துல ஏகாதிபத்திய அரசு வந்து தன்னுடைய நண்பனை வந்து பழி வாங்கியிருக்குங்கிறது அது தெரியுது. அது தெரிஞ்ச நபரு இன்னும் வீரியமா போராடணும்னு நினைப்பாரா, இல்ல ஒரு அறவழியில அந்த போராட்டத்தை மாத்தி போராடணும்னு நினைப்பாரா, போராட்டமே வேண்டாம்னு நினைப்பாரா? இல்ல போராட்ட விதத்தை மாத்திப்பாங்க. போராட்ட விதத்தை மாத்திக்குவாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு? ஹிந்தி கத்துக்கிறாரு, ஹிந்தி கத்துக்கிற ஜாபுக்கு போறாரு, ஹிந்தி கத்துக்கணும்னு போறாரு. தேவைப்பட்டா அதாவது தெலுங்கு கத்துக்கணுமா? எதுக்கு? அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு. அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு தெலுங்கு கத்துக்கணுமா? எங்க மொழி உணர்வு இங்க வாழும்? ஏங்க அந்த பொண்ணு போயினே இருக்குன்னா வாடினா வராது, ரண்டி தானங்க வரும். ரண்டியா? ஆமா, ஜருகண்டி ரண்டி. கரெக்டா? சரி, நான் ஹிந்தியில டப்புன்னு கன்ஃபியூஸ் ஆகுதுங்க எனக்கு கொஞ்சம். எல்லா மொழியும் கலக்காதீங்க. வர இவர்தான், நான்லாம் எதுவும் பண்ணலப்பா. ஏன்னா பல மொழிகள் இங்க உள்ள கலந்து போய்கிட்டு இருக்கனால நீங்க வந்து பொதுமைப்படுத்த முடியாது பாருங்க. பிராமி அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ வந்து பேசிக்கா என்னன்னா, இந்த அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா போய் தெலுங்குல பேசுன்னு யாரு சொல்லி விடுறா? இன்னொரு மொழி போராட்ட வீரர் அவர் என்ன சொல்ல, போய் தெலுங்குல பேசு. அந்த சோடா பாட்டில். அப்ப இப்ப புரியுதா எதனால இந்த படம் வந்து உணர்வுல ஒட்டலைன்னு? ஒருத்தனுக்கு மொழி உணர்வு இருக்குன்னா அவன் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். அந்த முக்கியத்துவம் இருந்தனால தான் அந்த மொழி அழிக்கிறதுக்கு நயவஞ்சகர்கள் செயல் திட்டம் செய்யும் பொழுது தங்களுடைய உடம்பில் எண்ணெயை ஊற்றிக்கொண்டு தன்னைத்தானே கொளுத்தி கொண்டார்கள். அவர்களும் வந்துட்டு நான் என் மொழிக்காகத்தான் சாகிறேங்கிறது எழுதி வைக்காம செத்துருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அவர் காதல் தோல்வி, அவர் குடும்பத்தில் பிரச்சனை, இப்படி எழுதிட்டு இப்ப கேஸை மாத்திருப்பீங்க. அவங்க ஒவ்வொருத்தனும் சாகருக்கு முன்னாடி உட்காந்து கடிதங்கள் எழுதி நோட்டீஸ் ஒட்டி பதாகைகள் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இப்படி வந்து உட்காந்து எரிஞ்சு செத்ததுனால இவங்க மொழி உணர்வுக்காக சாகுறாங்கிறது வரலாறுல பதிவாச்சு. மொழி போராட்ட காலத்தில் நின்று செத்தனால அவங்க இந்த மொழிக்காக, இந்த இனத்திற்காக உயிர் துறந்திருக்கிறார்கள்ங்கிறது பதிவாச்சு. ஒரு விஷயம் கரெக்டா சொன்னாங்க, ஹிந்தி வந்து எப்படி இப்படிலாம் தமிழ்நாட்டில் திணிக்கப்பட்டதுங்கிற விஷயத்த வந்து இந்த படத்துல சொன்னாங்க. சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு அது புதுசா இருந்துச்சு. எந்த விதத்தை சொல்றீங்க? பக்கத்துல தியேட்டர்ல உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களுடைய அந்த ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, எப்படி ஃபுல்லா ஹிந்திலேயே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பாக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியல என்ன நடந்துச்சுன்னு, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஆரம்பத்துல இருந்தே இந்தியாவில ஃபார்ம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ்னு எல்லா லாங்குவேஜ்ல இருந்துச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. தம்பிகளா, அங்க தமிழ் கொண்டு வரதுக்கு, அங்க ஆங்கிலத்தை உள்ள கொண்டு வரதுக்கும் இத்தனை பேரோட உயிர் போனதுக்கு அப்புறம் தான் அது நடந்தது. இது நிறைய பேருக்கு தெரியல. அதைத்தான் நீங்க ஆக்சுவலா புரிய வச்சிருக்கணும். இவ்வளவு பேரோட தியாகத்தினாலதான் இன்னைக்கு இங்க வந்து மொழி உணர்வு வந்து, அதுவும் தமிழ் இனத்தவர்களுடைய தியாகத்தினாலதான் இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து ஒவ்வொரு மாநிலங்களையும் அவர்களோட மொழிக்கு முன்னுரிமை என்பது கொடுக்கப்படுகிறது அப்படிங்கறத பதிவு பண்ணணும். ஆனா நீங்க ஒட்டுமொத்தமா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க இந்த படத்துல அப்படின்னா, அப்படியே உல்டாவா மாத்தி தமிழர்கள் மட்டும் போராடல. இதுதான் இந்த படத்துடைய மைய புள்ளி. மொழி போராட்டத்தில் பங்கு பெற்றவர்கள் தமிழர்கள் மட்டும் கிடையாது. தமிழர்கள் மட்டும் போராடி இந்த மொழிக்கு சுதந்திரம், இந்த மொழிக்கு வந்து சம உரிமை வாங்கி கொடுக்கல. அப்புறம் பெங்காலி பேசியிருக்காங்க பாருங்க, பெங்காலி பொண்ணு, அங்க ஒரு பெங்காலி பொண்ணு. ஆந்திரால இருந்து பாத்தீங்களா கேமியோ பண்றதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, ராணாவா. அது இந்த படத்துல நடிச்சோம்னா பாகுபலி நடிச்சவர் இங்க கொண்டு வந்து அவர் அதுலயும் ஓடுறாரு, இதுலயும் ஓடுறாரு. 10 நிமிஷத்துல சாவடிச்சு அனுப்பிடுறாங்க. அதான் அதுல வந்து அவரை கொண்டு வந்து அவரை வந்து மர்கையா பண்றாங்க. அவர் செத்துறாரு. அதாவது தமிழுக்காக ஒரு தெலுங்கர் சாவுறாரு, தமிழுக்காக ஒரு மலையாளி சாவாரு, தமிழுக்காக ஒரு ஹிந்திக்காரங்க சாவாங்க, தமிழுக்காக கன்னடர், இது மாதிரி எல்லா லாங்குவேஜ்ல இருக்கவங்களும் தமிழுக்காக சாகுறாங்க. சிங்களர்ல எதுவும் சாவலையா? சேர்த்து அதையும் சேர்த்து சொல்லியிருப்பீங்க. இதுல என்ன கொடுமைனா, இதெல்லாம் கொலை பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்திய ராணுவம்.